திங்களணி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திரமுன் நின்றான் யாவன் தங்கு கடற்புவி வரைப்பின் நெடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன்மை சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமடம் அடையொடுத்து வளருமன்றே. சோமகாந்தன் முக்தியடைந்த கதையும் புராணப் பலன்களும். சோமகாந்தனுக்கும் அவனை சேர்ந்தவர்களுக்கும் வேதவியாசரின் பிறப்பையும் விநாயகரின் மகத்துவத்தையும் பிருகு முனிவர் விரிவாக கூறிவிட்டு, சோமகாந்த அரசனே, நீயும் அந்த விநாயகப் பெருமானை வழிபட்டு உன் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள் என்று கூறினார். அதன்படி சோமகாந்தன் அந்த பிருகு முனிவருடைய ஆசிரமத்திலேயே தங்கியிருந்து நாள்தோறும் விநாயகரின் மான்மியத்தை பாராயணம் செய்தும் கணபதி மந்திரங்களை சொல்லி பிரார்த்தித்தும் பிருகு முனிவர் திருவடிகளை வணங்கி பூஜை செய்தும் நாட்களை கழித்து கொண்டிருந்தான். இவ்வாறு ஒரு வருஷம் சென்றது. சோமகாந்தனின் பக்தியை பாராட்டி கணேசமூர்த்தி அருள் சுரந்து தேவகணங்களை கூவியெடுத்து நம் பக்தனான சோமகாந்த மன்னனை இவ்விடம் அழைத்து வாருங்கள் என்று உதவினார். அவ்வாறே தேவகணங்கள் திரண்டு வந்து ஜோதிமயமாய் ஒளி வீசும் தெய்வ விமானத்தை கொண்டு வந்து பிறகு முனிவருடைய ஆசிரமத்தின் முன்னால் வைத்தார்கள். அதை கண்டதும் பிறகு முனிவர் புன்சிரிப்போடு சோமகாந்தனை நோக்கி, ராஜனே, கணேசர் உன் பக்திக்கு இடகி உனக்கு விமானம் அனுப்பியுள்ளார். இந்த விமானத்தில் நீயும் உன் மனைவியும் உங்களுடைய 2 அமைச்சர்களும் ஏறி அமர்ந்து அவருடைய உலகத்திற்கு சென்று நித்தியானந்த அனுபவத்தில் கடுத்திருப்பீர்களாக என்று வாழ்த்தி அருளினார். அவரது பாதங்களில் சோமகாந்தன் விழுந்து வணங்கி, நாவால் சொல்லனா ஆனந்த ரூபரான விநாயகரை இந்த நாயனிடம் காட்டும் திருவருளுக்கு என்ன கைமாறு செய்ய வல்லேன்? தாங்கள் கருணையை காட்டிய வழியாளன்றோ அக்கணேசரின் அருளை பெற்றேன். என் பெருநோயை நீங்க பெற்றேன். தங்களால் கிடைத்த பெருவாழ்வை நினைக்கும் போது இந்த உலகத்தில் தங்களை தவிர எனக்கு வேறு என்ன பந்தவாசம் அற்று உண்டு என்று ஆனந்த கண்ணீர் சொரிந்தான். அவனை தேவகணத்தினர் பார்த்து, நீ விநாயக புராணம் போய் கேட்ட புண்ணிய விசேஷத்தினால்தான் விநாயகமூர்த்தி அருள் உன்னை கூர்ந்து உன்னை தன்னுலகிற்கு அழைக்கும் உன்னத பேறு பெற்றாய் என்றார்கள். அதன் பிறகு சோமகாந்தன் அங்குள்ள சீடர் முனிவர்களையும் தேவகணங்களையும் விமானத்தையும் கும்பிட்டுவிட்டு தன் மனைவியோடும் அமைச்சர்களோடும் விமானத்தில் ஏறினான். அவர்களை சுமந்து கொண்டு சென்ற விமானம் வானவெளியில் பறந்து சென்றது. அப்போது சோமகாந்தன் ராஜ்யத்தை தலைநகர் கீழே தூரத்தில் தென்பட்டது. அதை கண்டதும் அவன் மனைவியான சுதன்மை தன் கணவனை நோக்கி, பிராணகாந்தரே, இப்போது அரசாளும் நம் புதல்வன் ஏமகண்டனை பார்க்காமல் நம்மால் போக முடியுமா? நம் வரவை எதிர்பார்த்து அவன் ஆவலோடு காத்திருப்பானே. அவனை பார்க்காமல் நாம் விண்ணுலகம் போனால் அவன் ஏமாந்து போவான், மண்ணுலகில் பெரும் துக்கத்தில் நடிவான். ஆகவே அவனை பார்த்து விட்டு அதன் பிறகு நாம் போகிறதே நல்லதல்லவா என்று புத்திர பாசத்தால் கண்ணீர் கொரிய கூறினான். அதை கேட்டதும் விமானத்தை சூழ்ந்திருந்த தேவகணங்கள் மனமிறங்கி, உங்கள் புத்திர ஏமகண்ட மன்னனுக்கு விநாயக கடவுள் மீது அளவில்லாத அன்பு கொண்டு வேதாகம விதிப்படி கணேச பூஜையை தினந்தோறும் செய்து பரிபக்குவம் அடைந்துள்ளான். ஆகையாலும் நீங்கள் அவனை பார்த்து செல்ல விரும்புவதாலும் இந்த விமானத்தை அவன் இருக்கும் நகரத்தின் படியே ஒரு புறமாக நிறுத்துகின்றோம். உங்கள் புத்திரனை வரவழைத்து அவனை நீங்கள் பார்த்து மனத்தை திருப்திப்படுத்திய பிறகு மறுபடியும் நாம் புறப்படலாம் என்று கூறிவிட்டு விமானத்தை செலுத்தி கொண்டு போய் தேவநகரத்தின் வடதிசையை ஒரு புறமாக நிறுத்தினார்கள். சோமகாந்தன் மற்ற மகிழ்ச்சி கொண்டு தன்னுடன் வந்திருந்த அமைச்சர்கள் 2 ஏமகண்டன் ராஜனிடம் அனுப்பினான். அமைச்சர்கள் ஏமகண்டனின் அரண்மனைக்கு சென்றதும் ஏமகண்டன் திகைத்தான். என் தாய் தந்தையர் இல்லாமல் அமைச்சர்கள் மட்டும் வனவாசத்திலிருந்து திரும்பி வருகிறார்களே, என் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கின்றார்களோ இல்லையோ என்று மனம் கலங்கி, என்னை பெற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டார். அமைச்சர்கள் 2 முகமணந்து புன்சிரிப்பு பூத்து கவலைப்பட வேண்டாம் என்று கூறி வனத்தில் நடந்த விஷயங்களையும் கூறி அவனை பெற்றோர்கள் இருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றார்கள். ஏமகண்டன் தன் மந்திரி பிரதானிகளும் தன் நாட்டு பிரஜைகளும் யானை கூட்டங்கள் புடைசூழ பெரும் மகிழ்ச்சியோடு வந்து தாய் தந்தையரின் பாதங்களில் அப்படியே விழுந்து பணிந்தான். அவனை பெற்றோர் 2 பாரி எடுத்து மார்பில் அணைத்து தழுவி கொண்டார்கள். சோமகாந்தன் தன் புத்திரனை நோக்கி, பிறகு முனிவரால் தான்
அடைந்த நற்பயனையும் தீப விமானத்தின் மூலம் கணேசமூர்த்தியின் உலகிற்கு சென்று கொண்டிருப்பதையும் போகும் வழியில் அவனை பார்க்க ஆசைப்பட்டு அங்கு விமானத்தை சற்று நிறுத்தியதையும் இன்னும் பலவற்றையும் அன்பு ததும்ப கூறிவிட்டு, நீ இனிமேல் எங்களை பற்றி கவலைப்படாமல் நீதி நெறியோடு உன் ராஜ்யத்தை அரசாண்டு வருவாயாக என்றான். ஏமகண்டனோ அவர்களை பிரிந்து அரைநொடி பொழுது கூட தன்னால் வாழ முடியாது என்று கூறி அவர்கள் செல்லும் நற்கதியிலேயே தன்னையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்றும் உருக்கமாக கெஞ்சி கேட்டுக்கொண்டார். ஏமகண்டனோடு பழைய பார்த்திபனை பார்க்க திரண்டு வந்திருந்த அந்நாட்டு அமைச்சர்களும் மக்கள் கூட்டமும் மிகவும் துக்கப்பட்டு, நீங்கள் செல்லும் விநாயகரின் பேருலகிற்கு நாங்களும் வந்து விடுகிறோம். இந்த பூலோக வாழ்க்கையில் துக்கத்தை தவிர காரமான சுகம் எதுவும் இல்லை. எங்களுக்கு இந்த வாழ்க்கையில் பற்றும் இல்லை. எங்களை நீங்கள் அழைத்து போகவிட்டால் உயிர் நீத்து விடுவோம் என்றார்கள். அவர்கள் வேண்டுகோளையும் புத்திரனின் விருப்பத்தையும் சோமகாந்தன் சிந்தித்து பார்த்துவிட்டு, அன்பில் உயர்ந்தவர்களே, உங்களையும் விநாயக கடவுள் உலகத்திற்கு அழைத்து செல்ல எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவரவர்கள் செய்த முன் புண்ணிய தவப்பலங்களால் தான் எதுவும் நடக்கும், எதுவும் நிறைவேறும். கணேசரின் கருணையால் தான் அந்த உன்னத நிலையை அடைய முடியுமே தவிர அது நினைத்த உடனேயே நிறைவேறக்கூடியதல்ல. ஆகவே இப்போது நம்மால் செய்யக்கூடியது எதுவும் இல்லை என்றார். இவ்வாறு ஒருவருக்கொருவர் பயந்து கொண்டிருப்பதை தேவகணங்கள் பார்த்துவிட்டு சோமகாந்தனை நோக்கி, உன் புதல்வன் ஏமகண்டன் விநாயகப் பெருமான் பூஜை செய்து மிகவும் உத்தமனாய் பரிபக்குவ நிலை அடைந்திருக்கிறான். ஆகையால் அவன் இந்த விமானத்தில் ஏறி பெற தகுந்தவன் தான். ஆனால் இந்த நகரத்து மக்களோ தேவாதித்தவரால் விநாயக கடவுளின் மகத்துவங்களையும் கேட்டவர்கள் அல்ல. அவற்றையெல்லாம் அவர்களுக்கு பூரணமாக சொல்வதற்கு இப்போது நேரமும் இல்லை. ஆயினும் அந்த விநாயக கடவுளின் மகிமைகளை எல்லாம் முழுவதும் கேட்டதனால் கிடைக்கக்கூடிய உன்னதமான பலன்களை எல்லாம் அடைவதற்கு ஒரு நுட்பமான வழி இருக்கிறது. அது தீவினைகளை எல்லாம் தீர்த்து சத்தான சுகத்தை தரக்கூடியது. அந்த சூட்சுமம் என்ன என்பதை மட்டும் இப்போது சொல்கிறேன். காசிமா கஷேத்திரத்திலே சந்தாவரணத்தில் 56 விநாயக மூர்த்தங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. அவ்விநாயகமூர்த்தியின் திருநாமங்களை இப்போது சொல்லுகிறோம். அவற்றை நகரத்து மக்கள் கேட்பார்களேயானால் உடனே தூய நிலை பெற்று உன்னதமான கதிக்குள்ளாவார்கள் என்று கூறிவிட்டு அவ்விநாயகமூர்த்தியின் பெயர்களை கூறலானார்கள். நன்மக்களே கேளுங்கள். முதலாவது ஆரணத்தில் துண்டி விநாயகர், துர்க்கை விநாயகர், அர்க்க விநாயகர், பிரசன்ன விநாயகர், பீம விநாயகர், சந்திர விநாயகர் என்ற 6 மூர்த்தங்கள். இரண்டாவது சித்ரூப விநாயகர், லம்போதர விநாயகர், பூபகந்த விநாயகர், சலாடக விநாயகர், குலப்பிரிய விநாயகர், சதுர்த்தி விநாயகர், பஞ்சமி விநாயகர், முண்ட விநாயகர், சமுசிக விநாயகர், விடங்க விநாயகர், நிச விநாயகர், ராசபுத்திர விநாயகர், பிரணவ விநாயகர், உபதாப விநாயகர் என்று 14 மூர்த்தங்களும். மூன்றாவது ஆவரணத்தில் வக்ரதுண்ட விநாயகர், ஏகதந்த விநாயகர், திரிமுக விநாயகர், பஞ்சமுக விநாயகர், வசிய விநாயகர், விக்னராஜ விநாயகர், வாதலி விநாயகர், மோதகபாரிய விநாயகர் என்று 8 மூர்த்தங்களையும். நான்காவது ஆவரணத்தில் ஏகோ பயப்பிரத விநாயகர், சிங்கமுக விநாயகர், கூர்ணிதாச விநாயகர், நிப்பிரசாத விநாயகர், சிந்தாமணி விநாயகர், தந்தவக்கிர விநாயகர், அபிசாண்டி விநாயகர், ஊர்த்துவாண்டமுண்ட விநாயகர் என்று 8 மூர்த்தங்கள். ஐந்தாவது ஆவரணத்தில் மணிகண்ண விநாயகர், ஆசரசஷ்டி விநாயகர், கசகர்ண விநாயகர், கண்டா விநாயகர், சுமங்கலம் விநாயகர், மந்திர விநாயகர் என்று 6 மூர்த்தங்கள். ஆறாம் ஆவரணத்தில் மோதக விநாயகர், சுமுக விநாயகர், துன்முக விநாயகர், கணப விநாயகர், அபர விநாயகர், ஆக்கின விநாயகர், துவார விநாயகர், அவிமுத்த விநாயகர் என்று 8 மூர்த்தங்கள். ஏழாம் ஆவரணத்தில் ஆமோத விநாயகர், பாகீரத விநாயகர், ஹரிச்சந்திர விநாயகர், கார்த்தி விநாயகர், பந்து விநாயகர், கனக விநாயகர் என்று 6 மூர்த்தங்கள். இவ்வாறு 51 மூர்த்தங்கள் என்னும் கணேசமூர்த்தியின் திருநாமங்களை அத்தேவ கணங்கள் எடுத்துச் சொல்ல அவைகளை எல்லோரும் பக்தி பரவசத்துடன் கேட்டார்கள். அத்திருநாமங்களை கேட்ட மாத்திரத்தில் ஏமகண்டன் முதலிய எல்லோருக்கும் தெய்வ சரீரம் உண்டாகி சோமகாந்த ராஜனுடனேயே விமானத்தில் ஏறி கணேசர் உலகத்தைச் சேர்ந்தார்கள். அங்கு கணேசமூர்த்தியினுடைய
சாரூப இறைவன் உருவம் பெறும் பதவியை பெற்று வாழ்ந்திருந்தார்கள். சோமகாந்த அரசன் அகண்டாசர பரிபூர்ண சோதிமயமாக்கிய விநாயகப் பெருமானுடைய சாரூப பதவியை பெற்று பேரின்ப சாகரத்தில் மூழ்கியிருந்தான். அதனால் இந்த மேன்மை வாய்ந்த புராணத்தை யாராவது சிரத்தையோடும் பக்தியோடும் கேட்பாரேயானால் அவர்களுக்கு ஜனனம், மரணம், இடர், வறுமை, வியாதி, துக்கம், சோகம், மோகம், பாவம், ஆரிட்டம், பகை, பயம், இடையூறு, மதம், பசி, கோபம், ஊக்கம், நரை, திரை முதலிய துன்பங்களில் ஒன்றுமே நெருங்காது. மேலும் சூரிய கிரணமும் சந்திர கிரணமும் இருக்கின்ற சமயத்தில் ருத்ரபூமிக்கு சென்று 1000 பாரம் பொன்னை விதிப்படி தகுதி பெற்றோருக்கு தானம் செய்த புண்ணியமும், போர்க்களத்திலிருந்து வீர வெற்றி பெற்று வெற்றி வாகை சூடி வந்தவர்கள் அடையக்கூடிய பயனையும் அடைவார்கள். யாக குண்டத்தின் முன்பாக யானை முதலான சகல பொருட்களையும் தட்சணையோடு தானம் கொடுத்தவர்கள் பெரும் பயன் இந்த விநாயக புராணத்தை ஒரு தடவை படிப்பவர் பெறக்கூடியதாக பயனுக்கு சமமாகாது. மேலும் இந்த மகிமை பொருந்திய கணேச புராணத்தை ஒருவன் தன் கைகளினால் எழுதினாலும், அவன் மற்றொருவனுக்கு பொருள் தந்து எழுதச் சொன்னாலும், அவன் கோடி கன்னிகாதானங்களையும் கோடி கோதானங்களையும் சரியான விதிமுறையோடு செய்தவன் அடையக்கூடிய பயனை தடையில்லாமல் அடைவான். இந்த மாபெரும் புராணத்தை எழுதி வைத்திருக்கும் வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யமும் வந்து குடியேறும். இதையும் தவிர பேபிசாசுகள், சித்து சடலங்கள், பாலக்கிரகங்கள் முதலானவை பக்கத்தில் அண்ட முடியாதபடி விநாயகப் பெருமான் நேரம் வசித்திருந்த அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு எத்தகைய இன்னல்களும் நெருங்க விடாமல் பாதுகாத்து வருவார். இந்த புராணத்தை பூஜை செய்பவர்களையும் மனதால் நினைத்திருப்பவர்களையும் கண்ணார பார்த்து தரிசித்தவர்கள் தங்கள் குலத்தையொட்டிய பண்பு ஒழுக்கங்களிலிருந்து தவறி பாபாத்மாக்களாக இருந்தாலும் அந்த கணத்திலேயே புண்ணிய சீலர்களாக மாறி நன்மைகளை அடைவார்கள் என்கிற போது அப்புராணத்தை நேராக பூஜிப்பவர் பெறக்கூடிய நன்மைகள் அளவிட்டு கூற முடியுமா? அத்தகைய புண்ணியசாலிகள் பிரம்மாதி தேவர்களாலும் அகத்தியராதி முனிவர்களாலும் பூஜிக்கத்தக்கவர்களாவார்கள். அவர்களுக்கு அனிமா, மகிமா, ஹரிமா, இலகிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், பசித்துவம் என்னும் அஷ்டான சித்திகளும் கிட்டும். அத்தகையவர்களுக்கு கற்பக விருட்சம், காமதேனு, சங்கநிதி, பதுமநிதி, சிந்தாமணி போன்றவைகளும் தொண்டு புரியும். அவர்கள் 64 கலை அறிவுகளிலும் 18 ஸ்மிருதிகளிலும் ஞான நூல்களிலும் திறமை பெற்று திகழ்வார்கள். அந்த புராணத்தை பிள்ளையாரின் சந்நிதி முன்னால் அமர்ந்து பிரியத்துடன் கேட்பார்களானால் அவர்கள் கொலை, களவுகள், குறுநிந்தை, பொய் முதலான கணக்கில்லாத தீவினைகளிலிருந்தும் விடுபட்டு அழகு, குணம், ஆயுள், குலம், சம்பத்து, செல்வம், வித்தை, அறிவு என்னும் அஷ்ட பாக்கியங்களையும் புகழ் முதலான 16 நற்பாக்கியங்களையும் அடைந்த அருமையான இந்திர போகத்தை இனிமையாக வாழ்வார்கள். இத்தகைய மேன்மையான புராணத்தை இப்பிறவியில் சூத்திரர் கேட்டால் அவர்கள் மறுபிறவியில் வைசியராக பிறப்பார்கள். வைசியர் கேட்டால் சத்திரியர் ஆவார்கள். சத்திரியர்கள் கேட்டால் பிராமணர் ஆவார்கள். பிராமணர் கேட்டால் தேவர்கள் ஆவார்கள். தேவர்கள் கேட்டால் விநாயகரின் சாரூபத்தை இறையுருவை அடைவார்கள். விநாயகர் சதுர்த்தியில் இதை கேட்டால் இப்பிறவியில் சகல இஷ்ட சித்திகளையும் அடைந்து மறுபிறவியில் மோட்ச உலகத்தை அடைவார்கள். இந்த புராணத்தில் ஆங்கங்கே சொல்லப்பட்டிருக்கும் தோத்திரங்களை எல்லாம் தினந்தவறாமல் பாராயணம் செய்து வருபவர்கள் ஆணவம், மாய, கண்மம் என்னும் மும்மலங்களிலிருந்தும் விடுபட்டு விக்னேஸ்வரரின் மெய்ஞான சொரூபத்தை பெறுவார்கள். இந்த உலகத்தில் அவர்களால் வெல்ல முடியாத காரியம் எதுவும் இருக்காது. இந்த புராணத்தை கன்னிப்பெண்கள் கேட்டால் அவள் நல்ல புருஷனை அடைவாள். மலடி கேட்டால் அழகான குழந்தையில் செல்வங்களை பெறுவாள். வறுமையாளன் கேட்டால் செல்வந்தனாவான். கல்வி அறிவில்லாதவன் கேட்டால் சிறந்த கல்விமானாக வருவான். மேலும் யார் யார் என்னென்ன பொருட்கள் பெற பெற்றிருக்கிறார்களோ அவரவர் அந்த பொருட்களை பெற்று விக்னேஸ்வரின் திருவருளை பெற்று வாழ்ந்திருப்பார்கள். இறுதி நாள் வரையிலும் காசி நகரத்தில் வாழ்ந்தவர்களுக்கு ஏற்படும் புண்ணிய பயணம் பெறுவார்கள். இந்த புராணத்தை படிப்பது, அதனுடைய நன்மைகளை கேட்பது, அதை பூஜை செய்வது, தங்கள் கையால் எழுதுவது, தகுந்தவர்களுக்கு கொடுப்பது, தானாக படித்து பிறரை கேட்கச் செய்வது, மற்றவரை வணங்கச் செய்வது
மற்றவரை கொண்டு எழுதச் செய்வது ஆகிய புண்ணியங்களில் ஏதாவது ஒரு புண்ணியத்தை மட்டும் விட்டுவிடாமல் பாதுகாப்பவன் எவனோ அவன் சிவனாரின் சூலாயுதத்தை மாயனாரின் சக்கராயுதத்திற்கும் காலதேவனின் பாசத்திற்கும் அடுத்தவனின் கதாயுதத்திற்கும் பயந்து நடுங்க மாட்டான். இப்புராணம் அறம்பொருள் இன்பம் வீடு என்னும் 4 புருஷார்த்தங்களையும் தரவல்ல பொக்கிஷமாகும். ஐம்புலன்களையும் ஒருமைப்படுத்தி வென்று மேலான தவங்களை செய்து சிறப்பு பெற்றிருக்கும் சவுனகாதி முனிவர்களே, கணேசரின் புராண கேள்வி மகத்துவத்தால் வேதவியாச மகர்ஷியும் சோமகாந்த மன்னனும் அடைந்த உன்னதங்களை சொன்னேன். இப்போது இந்த பெருமை பொருந்திய புராணத்தை பிருகு முனிவர் கூறிய முறைப்படி மும்மூர்த்திகளும் வணங்கிய வரலாறுகளை சொல்கிறேன் என்று சூத முனிவர் தம்மை சூழ்ந்திருக்கும் மற்ற முனிவர்களுக்கு மேலும் கூறத் தொடங்கினார். திங்களனி சடை பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திட முன் நின்றான் யாவன் தங்கு கடற் புவிவரப்பின் நடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன் அங்குவன் மெய்ச்சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துலேற்கு மங்களசின் மயமதுர தமிழ்ச்செம்பாடல் வாரிமட மடை உடுத்து வளருமன்றே.